வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களே. 1941 பெருந்தலைவர் காமராஜர் கீழ ஈராளில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு சென்றிருந்தார். அந்த கூட்டத்திற்கு கீழ ஈராளைச் சேர்ந்த சாமியப்பன் என்பவர் மிகவும் கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்திருந்தார். இது சுதந்திரத்திற்கு முன்னால் நடந்த ஒரு கூட்டம். கூட்டம் முடிந்ததும் கூட்டத்தை ஏற்பாடு செய்த சாமியப்பனை பெருந்தலைவர் காமராஜர் அருகில் அழைத்தார். காமராஜர் கேட்டதற்கெல்லாம் நின்றபடியே பணிவாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த சாமியப்பன். அருகில் வந்து உட்காருமாறு காமராஜர் கூறினார். பரவாயில்ல ஐயா, நிற்கிறேன் என்று கூறிய சாமியப்பரிடம், நான் என்ன பெரிய ஆளான்னே, நானும் மனுஷன் தானே, பக்கத்தில் வந்து உட்காரியா என்று காமராஜர் கூறினார். அதன் பின் பெருந்தலைவர் காமராஜர் அருகில் அமர்ந்து பேசினார் சாமியப்பன். சிறிது நாட்கள் கழித்து சாமியப்பன் பொருளாதார நெருக்கடியால் உந்தப்பட்டு ஊரை விட்டு குடும்பத்தோடு காரைக்கால் சென்று விட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்காலுக்கு காமராஜர் ஒரு கூட்டத்திற்கு பேசச் சென்றார். அப்போது காமராஜர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும்போது கூட்டத்தின் முன்வரிசையில் சாமியப்பன் இருப்பதை கவனித்தார். மேடையில் இருந்த ஒருவரை அழைத்து முன்வரிசையில் அமர்ந்திருந்த சாமியப்பனை அடையாளம் காட்டி மேடைக்கு அழைத்து வரச் சொன்னார் காமராஜர். முன்போலவே கூட்டம் முடிந்ததும் பக்கத்தில் வந்த சாமியப்பனை பார்த்து, நீங்கள் கீழே ஏராளில் சாமியப்பன் தானே என்று கேட்டார். இதை கேட்ட சாமியப்பன் தன்னை தன் ஊர் பெயரையும் சேர்த்து சொல்லி இவ்வளவு ஞாபகமாக கூப்பிடுகிறாரே என்று எண்ணி மெய்சிலிர்த்து போனார் அந்த சாமியப்பன். எப்போதும் போல காமராஜர் அவரையும் அவரது குடும்பம் பற்றியும் விசாரித்து அனுப்பினார். வீடு திரும்பிய சாமியப்பன் அவர்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மனைவியிடம் தன்னை மேடைக்கு அழைத்து நலம் விசாரித்ததாக கூறி காமராஜரின் பெயரை சொல்லி மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு பிறந்த குழந்தைக்கு காமராசு என்று பெயர் வைத்து மகிழ்ந்தார். வாழ்க காமராஜ்.